Good morning, students. Next example 1.6. Let capital X equal to 1, 2, 3, 4 and capital Y equal to 2, 4, 6, 8, 10 and relation R equal to 1, 2, 2, 4, 3, 6, 4, 8. Then show that R is a function and find its domain, codomain and range. ஒரு ரிலேஷனை கொடுத்துட்டு அது ஃபங்க்ஷனான்னு செக் பண்ண சொன்னாங்கன்னா நமக்கு பெஸ்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு டொமைனில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு 1, 2, 3, 4 டொமைனில் இருக்க எலமெண்ட்ஸ் எழுதிட்டோம். கேபிட்டல் எக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கோடொமைன், அதில் 2, 4, 6, 8, 10 இது கோடொமைன் செட் கேபிட்டல் ஒய். ரிலேஷன் என்ன கொடுத்துருந்தாங்க பாருங்கள், 1 மேப் இன்ட்டு 2. 1 வந்து 2க்கு மேப் ஆகுது. நெக்ஸ்ட்டு 2 4க்கு மேப் ஆகுது. நெக்ஸ்ட்டு 3 6க்கு மேப் ஆகுது. நெக்ஸ்ட்டு 4 8க்கு மேப் ஆகுது. கொடுத்த ரிலேஷன் நம்ம ஆரோ டயக்ராமில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நம்ம செக் பண்ணி ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்ல போகிறோம். இப்போ நமக்கு ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இமேஜ் இருக்கான்னு பார்க்கணும். 1ஆம் நம்பருக்கு 2 இமேஜ், 2ஆம் நம்பருக்கு 4 இமேஜ், 3ஆம் நம்பருக்கு 6 இமேஜ், 4க்கு 8 இமேஜ். ஸோ எல்லாத்துக்கும் இமேஜ் அது எப்படி இருக்குன்னா யூனிக்காக இருக்கணும். ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். பாருங்கள், டொமைனில் இருக்க 4 எலமெண்ட்ஸ்க்குமே இமேஜ் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா யூனிக்காக இருக்குது. ஸோ அப்போ என்ன எழுதுகிறோம்னா, in domain each element has an unique image. In codomain பாருங்க, டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் யூனிக் இமேஜ் இருக்கா? எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கணும். இருந்தால் தான் நம்ம அதை ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அட் த சேம் டைம் யூனிக் இமேஜாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இமேஜ் இருக்குது, ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. அப்போ என்ன எழுதிடலாம்னா, therefore R is a function அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இதில் அடிஷ்னலாக அடுத்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, so that R is a function. ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். find its domain, codomain and range. டொமைன் தெரியும் இல்லையா? டொமைன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க செட்டை அப்படியே எடுத்து எழுதணும். ஃபங்க்ஷனை பொறுத்தவரை டொமைனில் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதுங்க. 1, 2, 3, 4. நெக்ஸ்ட்டு கோடொமைன். கோடொமைன் ரெண்டாவது இருக்க செட்டு தானே. பாருங்கள், 2, 4, 6, 8, 10. அடுத்ததாக ரேஞ்ச் ஆன்சர் எழுதணும். ஸோ டொமைனில் இருக்க எலமெண்ட் எங்கே போய் மேப் ஆகிருக்கோ அதோட லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். ஸோ 2, 4, 6, 8. 2, 4, 6, 8. ஸோ இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகும். தேங்க்யூ.